அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த சிம்சோன்? நியாயாதிபதிகளில் ஒருவர். யோசுவாவுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறதில் பெரும் பங்கு வகித்தவர்களில் இந்த நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், தலைமைத்துவம் என்பது கர்த்தர் மோசையை பயன்படுத்துகிற நாட்களிலே அப்பவே யாரையும் உருவாக்கி விட்டார். யோசுவாவை உருவாக்கிட்டார். மோசையினுடைய மரணத்திற்கு பிற்பாடுதான் யோசுவா எழ ஆரம்பித்தார் என்று சொல்ல முடியாது. அதாவது அவருடைய ஊழியத்திற்கு, அவருடைய நடத்துதல், லீட் பண்றதுக்கு தலைமைத்துவத்திலே வந்தது வேணா மோசைக்கு அப்புறமாக இருக்கலாம். ஆனால் அவருடைய ஊழிய ஆரம்பமே மோசை உயிரோடு இருக்கிற காலத்திலேயே நாம பார்க்கிறோம். கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட 12 பேரில் யோசுவாவும் காலேபும் மிக முக்கியமானவர்கள். சோ ஊழிய ஆரம்ப நாட்களிலேயே அந்த தலைமைத்துவத்தோடு பயணிக்கிற நபர்களைத்தான் பின்னாட்களிலே அவர்களுடைய மறைவுக்கு பின்னால கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதுபோல இந்த யோசுவாவினுடைய மறைவுக்கு பின்னாக நியாயாதிபதிகள் அவங்க வர்றாங்க. இன்னும் ராஜா வரவில்லை. நியாயாதிபதிகளுடைய முடிகிற காலத்திலே தான் சாமுவேல் தீர்க்கதரிசி, அவரும் ஒரு நியாயாதிபதியாகவே கருதப்படுகிறார். அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின தலைவர்கள், நியாயாதிபதிகள் மொத்தம் 12 பேர். 12 பேர் யார் யார் என்றால், முதலாவது நியாயாதிபதி ஒத்னியேல், இரண்டாவது ஏகூத், மூணாவது சம்கார், நாலாவது தெபரா, ஐந்தாவது கிடியன், ஆறாவது டோலா, ஏழாவது ஜெயீர், எட்டாவது எப்தா, ஒன்பதாவது இப்சான், 10வது ஈலோன், 11வது அப்தோன், 12வது சம்கார். இவர்கள் இந்த 12 பேர். இது அல்லாம ஏலிங்கிற நம்ம சாமுவேல், இவர்களும் இன்னும் ஒரு சிலரும் அவங்களுடைய முக்கியமான பங்கு. ஏலி கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏலி, இன்னும் சில முக்கியமானவர்கள் தலைமை, அதாவது நியாயாதிபதிகளா இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி கர்த்தருக்குள்ளே நடத்துகிற ரிலிஜியஸ் லீடர்ஸாகவும் இருந்த சிலர் இருக்கிறார்கள். அதனாலதான் 17 பேர் இஸ்ரேல் ஜனங்களை யோசுவாவுக்கு பின்னாதாக வழி நடத்தினவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல ஒரே ஒரு பெண் நியாயாதிபதி இருந்தாங்க. யார் அவங்க? தெபொராள். சரிங்களா? தெபொராளே. சரி, தெபொராள் அவங்களாம் பெண் நியாயாதிபதி.
சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்சோன், இங்கிலீஷ்ல சாம்சன். சாம்சன் என்றால், சிம்சோன் என்றால் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சூரியனை போன்றவன். சூரியனை போன்றவன், சூரியனை போன்றவன், சன். இந்த சூரியனை போன்ற பிரகாசம், சூரியனை போன்ற சக்தி, வல்லமை, சூரியனை போல வெளிச்சம், இப்படி பல அர்த்தங்களை இந்த சிம்சோன் என்கிற பெயருக்கு இருக்கிறது. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இவருடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளிலே இந்த சிம்சோன் இவருடைய எழுச்சி மற்றும் இவருடைய வீழ்ச்சியை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த சிம்சோனுடைய எழுச்சி, அவர் எப்படி தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பூண்டு அவர் எழும்புகிறவராக இருந்தார் என்பதை நாம் வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 13. இரண்டாவது வசனத்துல ஒருத்தர் வாசிங்க. சரி, போதும். இங்கே நாம் பார்க்கிறோம், மனோவா என்கிற இஸ்ரவேல் வம்சத்தானாகிய, குறிப்பாக சோரா என்ற ஊரானாகிய இந்த மனோவா, அவனுடைய மனைவி, நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லாதிருந்த அவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர், தேவதூதன் அங்கே தோன்றி, உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று அவனுக்கு பிறக்கப் போகிற மகனை குறித்து அங்கே தேவ திட்டத்தை சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். இந்த சிம்சோன் உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஒரு குழந்தையாய் அவருடைய பெற்றோராகிய அவர்களுக்கு அவன் பிறக்கவில்லை. மாறாக தேவ திட்டத்தின்படி, கர்த்தருடைய அநாதி சித்தம் திட்டத்தின்படி, தேவனால் முன்குறிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு கர்ப்ப பிறப்பு. வேதத்திலே ரொம்ப ரேரா தான், வெரி ஃபியூ people are foretold about their children. வேதத்திலே சில பேர் தான் அவர்களுடைய பிறப்பை பற்றி கர்த்தருடைய தூதனானவர் தூதர் மூலமாய் சொல்லப்பட்டு பிறந்தவர்கள்.
அப்படி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வேற யாரெல்லாம் ஞாபகம் வருது? இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானன், அதாவது புதிய ஏற்பாட்டில் யோவான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது தவிர பழைய ஏற்பாட்டில் வேற யார் சொல்லுங்க? ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், ஒரு மகனை கொடுப்பேன்னு சொல்லி. குறித்த காலத்திலே ஆண்டவர் அவர்கள் வயது முதிர்ந்து போது ஆண்டவர் அவர்களுக்கு ஈசாக்கை ஆண்டவர் கட்டளையிட்டார். இப்படி சிலர் தான் ரொம்ப பர்டிகுலரா முன்குறிக்கப்பட்டு, இன்னும் சில தீர்க்கதரிசிகள் அவங்க ரொம்ப பர்டிகுலரா அப்படி சொல்லப்படவில்லை என்றாலும், நீ குழந்தை பெற்றுக்கொள்ள நீ இந்த இடத்துல போய் திருமணம் செய். ஓசியா புத்தகத்தில் நான் வாசிக்கிறேன், நீ போய் ஒரு அந்த தீர்க்கதரிசன இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வேசியை திருமணம் செய், அவர்களுக்கு உங்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பேன், நான் இஸ்ரவேலை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் அப்படின்னு சொல்லி திருமணம், பிள்ளை பேரு, இவைகள் எல்லாம் கர்த்தரே முன்குறித்து நடத்துகிறவரா இருக்கிறார். அதுல ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நபர் தான் இந்த சிம்சோன். சிம்சோனுடைய தாய் பேர் போடப்படவில்லை, ஆனால் தகப்பனுடைய பேர் மனோவா என்று போடப்பட்டிருக்கிறது. தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். எத்தனை வருஷம் இல்லான்னு தெரியல. ஆனால் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு தரிசனமாகி அந்த மலடியினிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார், தாயினிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். எப்படி மரியாளிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசினாரோ அதே போல சகரியா, எலிசபெத், அங்க யார்கிட்ட கர்த்தர் பேசுகிறார்? சகரியாட்ட பேசுறார், ஊழியக்காரர் சகரியாட்ட பேசுகிறார். ஆனால் இதுல முதல்ல ஸ்திரீயின் இடத்துல, மனோவாவின் மனைவியின் இடத்துல பேசுகிறார். பாருங்க, இந்த சிம்சோன் அவருக்கு இருந்த அந்த மேன்மை, கிரேட்னஸ், அவருக்கு இருந்த ஒரு தெய்வீக குணாதிசயங்கள், அதாவது அவர் மேல இருந்த தேவ திட்டம் பாருங்க. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே தேவனால் முன்குறிக்கப்பட்ட, அப்போ எவ்வளவு கிருபையை அவர் பெற்றிருந்தார். தேவனால் முன்னறிவிக்கப்பட்ட, பிறப்பை பற்றி முன்னறிவிக்கப்பட்ட, எத்தனை உலகத்திலே எந்த ஒரு மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். என்ன அப்படின்னா, அநேக நேரங்களிலே கர்த்தர் நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற கிருபைகளை நாம எண்ணுகிறதில்லை. அதான் அந்த பாடல், எண்ணிப்பார் 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 என்றும் நீ அதை எண்ணிப்பார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று அறிந்து மனம் திரும்பு, எண்ணிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க மறந்து போனார்கள். அதனாலதான் உங்க வாயிலே முறுமுறுப்பு வந்தது. முன்குறிக்கப்பட்ட சிம்சோன், தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக குழந்தை அவர். அடுத்து அங்கே 4வது வசனத்தை வாசிங்க. இரண்டாவது,
இந்த சிம்சோனை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த, சிம்சோனுக்கு கர்த்தர் கொடுத்த பிரதிஷ்டை, கர்த்தர் கொடுத்த பிரதிஷ்டை. அவன் சாதாரண மனுஷன் அல்ல, அவன் இஸ்ரவேலரை ரட்சிக்கிற பிரதிஷ்டையோடு. அதனால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்று புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். நசரேயன், நசரேய விரதம். அந்த பிக்சர் போட்டீங்கன்னா தெரியும். சாம்சன் வித் லாங் ஹேர். பிறந்ததுல இருந்து அவன் தலையில சவரகன் கத்தி. அவனுக்கு என்ன பண்ண, ஹேர் கட் பண்ணக்கூடாது, மொட்டை எடுக்க கூடாது. சரிங்களா? தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். இந்த பாக்கியம் யாருக்குங்க கிடைக்கும்? பிறக்கும் போதே தோன்றி புகழோடு தோன்றுக ஒருத்தரும் கிடையாது. தோன்றும் போதே புகழோடு யார் தோன்றியது? ஒருத்தரும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. அவர் ஒருவர் தான் பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்தவர். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவரை தேடி வந்தார்கள். பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்தவர். மற்றவர்கள் எல்லாரும் ராஜா பிறந்து, சாதாரண குழந்தைய பிறந்து ராஜாவா மாறுவாங்க. அப்படிதானே? அப்படிதான் ஒரு கிராமத்திற்கு ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் வந்தாராம். வந்து கேட்டிருக்கிறாரு, ஐயா இந்த ஊர்ல தலைவர்கள் யாரும் பிறந்திருக்கிறார்களா அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், தலைவர்கள் யாரும் இங்கே பிறக்கவில்லை, மாறாக இங்கே பிறந்தவர்கள் தலைவர்களாக மாறியிருக்கிறார்கள் அப்படி சொன்னாராம். அப்படி வந்தவர்கள்லாம் நிறைய தலைவர்களை பார்க்கிறோம். பிறக்கிற போது சாதாரணமானவர்கள் தான். காமராஜர் இல்லையா, அவர்கள் சாதாரண. மகாத்மா காந்தி சாதாரண ஒரு குடிமகனாய் பிறந்தவர் தான். ஆனா பிற்காலத்திலே தான் அவர்கள் தலைவர்களாக, தேசத்தின் தந்தையாக, பல பேருக்கு முன்மாதிரிகளாக அப்படி மாறினார்கள். ஆனால் இந்த சிம்சோன் பிறக்கும் போதே அல்லது பிறப்பதற்கு முன்பாகவே தேவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நசரேயனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த சென்ஸ்ல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும், நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததி, கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை குறித்து, நம்முடைய சந்ததிகளை குறித்து, உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். காரணம் என்ன? நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை, அவர் பிள்ளைகளில் ஒருவனும் கைவிடப்பட்டதில்லை. ஆண்டோடைய சமூகத்தில் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பிரதிஷ்டை. அதனாலதான் நம்ம பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் பிரதிஷ்டை செய்ய, பிள்ளைகளை சத்தியத்திலே வளர்க்க நாம் போதிக்கப்படுகிறோம். சபைகளிலேயும் திருவசனங்களை சொல்ல அவங்களெல்லாம் நாம் பயிற்றுவிக்கிறோம். நாசரேத் ஊர்ல கர்த்தர் பிறந்ததினால அவர் நாசரேத்தூரானாகிய இயேசு என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து நசரேயன் அல்ல. சரிங்களா? இந்த நசரேய விரதம் என்பது பழைய ஏற்பாட்டில் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு பர்பஸ்க்காக, குறிப்பாக கடவுளுடைய காரியத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு, இப்போ ஆண்டவர் ஆரோன் வந்து மோசே வந்து பொலிட்டிக்கல் லீடர், ஜனங்களை வழிநடத்துகிறது. ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் வந்து ஆரோன், அதான் பிரதான ஆசாரியன். அவனுக்கு பொதுவாக
அவங்க நீண்ட தாடி, தலைமுடி, அவர்கள் தலையில சவரகன் கத்தி படாது. அவங்க மதுபானம் எதுவும் குடிக்க மாட்டாங்க, குடிக்க கூடாது, பிரேதங்கள் அண்டையில் போகக்கூடாது. இப்படி சில முக்கியமான நியதிகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் நசரேய விரதம் கொண்டவர்கள். பொதுவா இந்துக்களினுடைய முறைமைகள் எல்லாமே நம்ம வேதத்திலிருந்து வந்ததுதான். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஒரு கோயிலினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஆசரிப்பு கூடாரம், ஆராதனை முறைமைகள், தொழுகைகள் எல்லாமே பைபிள்ல இருந்து தான் அவங்க அடாப்ட் பண்ணி இந்த விரதம் பூணுதல் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் அவங்க சகலத்தையும் அவங்க அப்படி விக்கிரக ஆராதனைக்கு படைத்து விட்டார்கள். ஸோ நசரேய விரதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆண்டவர் சொல்ற பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். ஆர்டினரியா உபவாசம் இருக்கிறது. ஆனால் சில பிரத்யேகமான மனுஷர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி ஒரு உன்னதமான பணிக்காக கர்த்தர் சிலரை முன்குறிப்பார். அவர்களை ஆண்டவரை நேரடியாக பேசி அவங்களாக அல்ல, கர்த்தர் முன்குறித்து அவங்கள அந்த வழியில நடத்துவார். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் இந்த பிரதானமானவர் இந்த சிம்சோன். சரிங்களா? அதான் அந்த விக்கிரக ஆராதனைகளை அவங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள அந்த காரியங்களைத்தான் அவர்கள் பின்பற்றி அவர்களுக்கென்று பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இப்போ சிம்சோனுடைய பெயர் சூரியனை போன்றவன். பைபிள்ல அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 84. அதுல நம்ம வாசிக்கும் போது 84:12 கர்த்தர் சூரியனும் கேடகமா இருக்கிறார். இந்த வசனம் வாசிங்க, சங்கீதம் 84:12. சரி பாருங்க, சூரியனும் கேடகமா இருக்கிறார். அப்போ சூரியனை வணங்கலாமா? இது சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் என்னவென்றால், சூரியனை போன்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருடனை போல வருவார். Just like the thief. இயேசு கிறிஸ்து திருடன் அல்ல, இல்லையா? இது எப்படி நாம விளங்கி கொள்ளுகிறோமோ அதே போலதான் சூரியனும் கேடகமா இருக்கிறார் என்றால், சூரியனை போல. சூரியனை நம்ம நடு பகல்ல நேருக்கு நேராய் கண்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனுடைய அக்கினி, அதனுடைய அந்த வெப்பம் நம்மால தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அவருடைய வல்லமை அதை கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த பயலுக ஆண்டவரை பற்றி அறியாதவங்க என்ன செய்யறாங்க? சூரியனை வணங்குறாங்க, சந்திரனை வணங்குறாங்க, இயற்கை எல்லாம் வணங்குகிறார்கள், சிருஷ்டிப்புகளை வணங்குகிறார்கள், இதை பின்பற்றுகிறார்கள். தவறான வழி நடத்துது. சரி, அந்த அர்த்தத்திலே தான் சிம்சோனுக்கு அந்த பேர் வச்சாங்க. ஸோ இப்போ சிம்சோனுடைய பாசிட்டிவான அல்லது தேவன் அவனுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், டிவைன்லி அப்பாயிண்டட் டு பி த லீடர். சரி, அடுத்து அதை உடனே என்ன செய்யறாங்க? தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு சொல்றாங்க. மனோவினுடைய மனைவி மனோகிட்ட போய் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த ஒரு மறைவும் இல்லை, ஒளிவு மறைவு இல்லாத தேவதூதன் சந்திக்கிறான். உடனடியாக அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வருகிறது.
நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுப்பேன்னு சொல்றாரு. அதையெல்லாம் கணவனிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறான். இப்போ கணவனும் மனைவியுமாக சேர்ந்து அடுத்த முறை தேவதூதனை தரிசிக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க ஆலோசனை கேட்கிறாங்க. சரி, 8வது வசனம் வாசிங்க. 13:8. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு திசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார். 9வது வசனம். செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவனிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. சரி, போதும். சுருக்கமாக அந்த சம்பவத்தை சொல்லுகிறோம். இப்போ மனைவி மனோவாட்ட சொல்றாங்க, சரி கர்த்தர் சித்தப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிற போது, அடுத்த முறை அவள் வயல்வெளியிலே வேலை செய்யும் போது அதே தூதன் திரும்ப வருகிறான். திரும்ப சொல்ற போது என்ன சொல்றா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் யாரை கூப்பிட்டு வர்றேன், என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வர்றேன்னு சொல்லி மனோவாவை கூட்டி கொண்டு போகிறார். இப்ப 2 பேரும் அங்கே தேவதூதன் அண்டையிலே, அங்கே 11வது வசனம். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்தில் வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டான். அருமையானவர்களே, பாருங்க, குழந்தை இன்னும் பிறக்கல. அதற்கு முன்பாகவே பெற்றோர் பிறக்க போகும் குழந்தைக்காக கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிய பெற்றோர் கிருபை பொருந்தின மகனாக இந்த சிம்சோன் விளங்கினான். அவனுடைய பராக்கிரமங்கள் எண்ணிலடங்கா. சரிங்களா? அங்க நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்க, அந்த சிம்சோன் செய்த பராக்கிரமங்கள் ஏராளம். கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தார். அதனால வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். உங்களுடைய பிள்ளைக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க தொழிலுக்கு, உங்களோட படிப்புக்கு, உங்க ஊழியத்துக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை, திட்டத்தை கொடுத்திருந்திருப்பாரே, ஆனால் அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். இஸ்ரேல் ஜனங்களை மீதியானியரின் கைக்கு, பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி இவர்களை ரட்சிப்பான் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருந்தா நிச்சயமா அதை செய்து முடிப்பார். சிம்சோனை கொண்டு கர்த்தர் செய்தார். பயங்கரமான பராக்கிரமான காரியங்களை, 300 நரிகளை பிடித்து 2 நரிகளா வாளோட வாள் சேர்த்து கட்டி நடுவுல தீப்பந்தத்தை வைத்து பெலிஸ்தியருடைய வெள்ளாண்மைக்குள்ளே, கோதுமை நிலத்திற்குள்ளே விட்டு ஒரு பெரிய அழிவை, சேதத்தை எதிராளிகளுக்கு உண்டு பண்ணினவர். ஏங்க, நம்ம 300 பேர் சேர்ந்து ஒரு நரிய பிடிக்க முடியாது. இவன் ஒருத்தன் 300 நரிய பிடிச்சிருந்திருக்கு. 300 நரிய பிடிச்சது மட்டுமல்ல, என்ன செஞ்சிருக்கிறான், 2 நரிய பிடிச்சு வாளோட வாள் கட்டி நடுவுல தீப்பந்தத்தை வச்சு பெலிஸ்தீரின் வெள்ளான். பாருங்க, அவன் எவ்வளவு கர்த்தர் அவரை பயன்படுத்து. அது மட்டுமல்ல, அவன் எதிராளிகள் வந்து விட்டார்கள். கோட்டை சவர், அந்த கதவுகள்
சுற்றிலும் பெலிஸ்தர் வந்து விட்டார்கள். என்ன செஞ்சான்? போட்ட சவரம் அடைக்கப்பட்டிருக்கிறது, தூக்கி தோல்ல வச்சுட்டு அவன் பாட்டுக்கு நடக்கிறான். சாதாரண நம்ம இந்த நிலையவே நம்மளால நகர்த்த முடியாது. அது பாருங்க, ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கினான். அவ்வளவு ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். சரிங்களா? பராக்கிரமசாலி. கர்த்தருடைய ஆவியானவர், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ஆவியானவருடைய அபிஷேகம் அவனை பலப்படுத்தினது. பலசாலியாய் விள, கிரேட் பொட்டன்ஷியல் வித் எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த். சரிங்களா? சரி, அடுத்து அவனுக்கு இருந்த மேன்மை என்ன? அடுத்து பார்க்கிறோம், அவன் வளர்ந்து வாலிபனாகிறான். வாலிபத்திற்குரிய சேஷ்டைகள் அங்கே வருகிறது. என்ன சேஷ்டை? ஒரு பெண்ணை கண்கிறான். 14வது வசனத்திலே, 14ஆம் அதிகாரத்திலே சிம்சோன் திம்னாவுக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு ஆரம்பிச்சுட்டான். பாருங்க, இள வயசு, இளங்கன்று, பயமறியாது, வாலிப சோக்கு, வாலிபன். வேதம் சொல்லு, வாலிபனே உன் கண்ணின் காட்சிகளில் நெஞ்சு வழிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலேயும் தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை கொடுக்கப்பட்ட பிரதிஷ்டை என்ன? தீட்டானது, மதுபானம் குடியாதே, தலையிலே சபரகன் கத்தி படலாகாது, தீட்டானது ஒன்றும் புசிக்காத, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் ஒரு பெண்ணின் மேல் இச்சை கொள்ளுகிறான். எங்க வாலிப வயசு, கல்யாணம் பண்ண வேண்டியது அந்த காலத்தின் கட்டாயம். ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்து அவங்கள கணவன் மனைவியாக ஆண்டவர் வைத்தார். அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பியது தவறல்ல, கர்த்தர் அத சொல்ல. ஆனா இவன் அங்கே திம்னாத்துல போய் பெலிஸ்தியரின் குமாரத்திகளில், அதான் அங்க தப்பு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாய். do not be yoked with ungodly. திருமண காரியங்கள் வரும்போது அந்நிய நுகம், ரட்சிக்கப்படாதவங்க, நாம ஜாதிகள் பார்க்கறது இல்ல, there is no caste system. ஆனா ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன், அந்நிய நுகம் என்பது அதுதான். ஆகவே நாம் யாரும் ஜாதி வெறியர்கள் அல்ல. நாம் பார்க்கிற ஒரே ஜாதி பரிசுத்த ஜாதி, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். அதுதான் இங்கே அந்த பெண்ணை திருமணம் செய்வது என்பது அது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவ பெலிஸ்திய புறஜாதியான ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அடையாளமாய் விளங்கினவர். விக்கிரக ஆராதனை அது எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்தது. அதனாலதான் கர்த்தர் எதிர்க்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய குடும்பங்களிலேயும் திருமணம் என்ற அந்த காரியம் வரும்போது ரொம்ப கவனமா நாம் இருக்கணும். நம்ம சபையிலேயே சில பேர் அப்படி அந்த திருமண விஷயத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனதுனால இன்னைக்கு வரைக்கும் அழுகையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் இருக்கிறான். சரிங்களா? அதை தவிர்ப்பதற்கு கர்த்தருடைய பரிபூரண சித்தத்தை நம்ம நாடும் போது அப்படி போயிட்டான். அங்கே பெற்றோர் பாருங்க, எவ்வளவு ஒரு பயபக்தியுள்ள பெற்றோர். இவன் செய்த தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 காரியங்கள். ஒன்று, முதலாவது, பெற்றோருடைய வார்த்தையை சிம்சோன் மதிக்கவில்லை. ஒரு சின்ன பாவம் தான். என்ன பாவம்? பின்னால அவன் செய்கிற கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாய் அமைந்தது ஸ்மால் மிஸ்டேக், டைனி மிஸ்டேக். பெற்றோரை கனப்படுத்தவில்லை.
he dishonored his parents. பிள்ளைகளே, வாலிபர்களே, பெற்றோரை கனப்படுத்துங்க. எப்போதும் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க. படித்தவர்களோ படியாதவர்களோ, ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, தகப்பனை தாயை கனம் பண்ண, உன் ஆயுசு நாட்கள் பெருகும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாய் முதிர் வயது சென்றவள் ஆகும்போது அவளை இகழாதே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, இன்னைக்கும் எல்லாம் மறக்கவே முடியாது. ஏப்பா லிசு, கடைசியில இந்த கேடுகட்ட வாலிப பிள்ளைதான் லூஸ் ஆகி போய் அந்நிய நுகத்துல ஒருத்தனை இழுத்துக்கிட்டு, அது இன்னைக்கு வரைக்கும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இல்லாம தெருவா அலைஞ்சி ஒரு நாடோடி மாதிரி தெரியுது. காரணம் என்ன? தாயை தகப்பனை மதியாதவர்கள். அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை, ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி, நான் வர்ற நாட்கள்ல இந்த செய்தியை இன்னும் மக்கள் நிறைய இன்னைக்கு ஆப்சன்ட், அவங்களுக்காக இதை பகிர்ந்து கொள்ளுவேன். நிறைய விஷயங்கள்ல நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. வாலிபர்கள் இன்றைக்கு 14:1 இந்த நம்ம வாசிச்ச வசனத்துல திரும்ப வந்து தன் தாயும் தகப்பனை நோக்கி சொல்றான், திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தை ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். முதல்ல உனிய கொல்லணும்டே. பெண்ணை கண்டேன், கொள்ள வேண்டுமா? அந்த வேலையை பழைய ஏற்பாட்டில் அதிகமான இடங்களிலே அரேஞ்சு தான். இவன் பாருங்க, தானாக போய் உன்னை பெண்ணை பார்த்தாரா, உடனே கொள்ள வேண்டும். பெற்றோர் சொல்லுகிறார்கள், இல்லப்பா, சரியான நேரம் வர்ற போது நம்ம இதுலயே கல்யாணம் பண்ணி வைப்போம், ஏனென்றால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பிரதிஷ்டை. கேட்கவே இல்லை, போய் சிக்கல்ல மாட்டி இப்படி போறான். அருமையானவர்களே, ஐந்தாம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். அந்த பெண்ணோட பேசினான், அவள் கண்களுக்கு பிரியமாயிருந்தாள். அவளை பார்க்க போற போதெல்லாம், திம்னாத்துக்கு போய் வர்ற போதெல்லாம் போக்குவரத்துமா இருக்கிறான். வாட்ஸ்அப்ல செய்தி, மெசேஜ் எல்லாம் போகுது. ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, தொடர்பு எல்லைகள், கவனமாயிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் வசதிகளை, வாய்ப்புகளை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்ஸ்டால இருந்து அத்தனை பேர்ல இருந்து. நான் சொன்னனே, இந்த ஒரு நம்ம சபையில இருந்த பிள்ளைகள் தான், எனக்கு விசை தான். இப்ப நேத்து இல்லைங்க, நான் சொல்றது 10-15 வருஷத்துக்கு முன்னாலேயே எனக்கு விசை தான். நான் பின்னால நிக்கிறது தெரியல. ஒரு சண்டே ஸ்கூல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுபோல சில வாலிப பிள்ளைகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு விசைதான், எனக்கெல்லாம் அஜித் தான். பின்னாலே போய் மிதிபட்டு செத்து போவ 42 பேர் மிதிபட்டு செத்து போனாங்க. விசைன்ட்டு போனவங்க. சரிங்களா? இன்னைக்கு அந்த குடும்பம் இவன் அப்படிதான் போனான். இன்டர்நெட்டு, இது திம்னாத்துக்கு போக்குவரத்து. ஏன் திம்னாத்துல அவங்க ஆள் இருக்கு, அப்பா அம்மா பேச்ச மீறி போறான். திருட்டு மாங்காய் தித்திக்கும். தகப்பன் தாய்க்கு தெரியாம செய்யற காரியங்கள் எல்லாம். அங்க போறான், ஒரு சிங்கத்தை பார்க்கறான், கொன்றுறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு பணத்துக்கு போட்டு போயிடுறான். பொண்ணை சந்திச்சுட்டு மீட் பண்ணிட்டு வர்றான். அந்த சிங்கம் அழுகி கிடக்குது, உள்ள தேன் கூடு இருக்குது. தேனை எடுத்து சாப்பிடுறான். பிணத்தண்டை போகாதே, உன் தலையில பிரதிஷ்டை இருக்கு. மறக்கிறான். கண்டிப்பா ஞாபகப்படுத்தி இருப்பாங்க பெற்றோர், அதெல்லாம் மறக்கிறான். சொல்லவும் இல்லை படுபாவி. சொல்லி இருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி அன்னைக்கே சரிப்படுத்தி, சொல்லவும் இல்லை.
பெற்றோருக்கு எதையும் மறைக்காதீங்க. குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கிற போது காரியங்களை எல்லாம் சொல்லுங்க. ஜோர்டன் காலேஜில் என்ன நடக்கிறது எல்லாம் வந்து விழா வாரியா சொல்லுவா. மம்மி ரொம்ப பொறுமையா கேட்பாங்க. வந்து சொல்றதெல்லாம் கோ எஜுகேஷன், போஸ்ட் கிராஜுவேட், இது வரைக்கும் வெறும் பாய்ஸா மென்ஸா இருந்தது. போஸ்ட் கிராஜுவேட் வந்தவருக்கு சரி, இப்போ கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க கூட படிக்கிறவங்க. ஸோ அவங்கள பற்றியெல்லாம் சொல்லுவான். வந்து இந்த பொண்ணு இப்படி கிறிஸ்டியன்ஸு அப்படியெல்லாம் சொல்லுவான். ஸோ நானும் அதை கவனிப்பேன். அருமையானவர்களை, என்ன விஷயம்னாலும் ஓப்பனா பேசுங்க, அதான் நல்லது. பிற்காலத்தில் பெரிய காரியங்கள் எல்லாம் தவிர்க்கு. இப்படி எல்லாம் செஞ்சுட்டான். இவ்வளவு மேன்மை எல்லாம் மறந்து போனான். சரி, கர்த்தர் இவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். இந்த சிம்சோனுடைய முடிவு ரொம்ப ஆபத்தாய் போய்விட்டது. எதிராளிகள் இடத்துல சிக்குவதற்கு காரணம் யாருன்னா இவன் எடுத்த தவறான முடிவு. தெலீலாள், திம்னாத்துல ஒரு பொண்ணு, இப்ப அது முடிஞ்சு அடுத்து 2-3 பேர் இருப்பாங்க போல. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே 2-3 பேர். அதுல பிரதானமானது தெலீலாள். அது மேல அவ்வளவு அன்பு சரியில்லா வச்சு போய் கடைசியில ரகசியத்தை எல்லாம் அறிந்து தலைமுடி சிரைக்கப்பட்டு அவன் நினைச்சுக்கிட்டான், ஓ இல்ல நான் வந்து பலசாலியா திரும்ப வந்துருவேன். ஏன்னா ஒரு முறை அவன் தலைமுடி அந்த அது என்ன தறி போடுற, அதுக்கு பேர் என்ன, நெசவு, அந்த நெய்கிற அந்த நெசவுல தலைமுடிய மாட்டி வச்சுட்டான். கர்த்தருடைய ஆவியானவருமே பலமா இறங்கினதுனால இவன் எந்திரிச்சான் பாருங்க. அந்த நெசவு, அந்த பாவுன்னு சொல்ற அந்த மரத்தோட பிடுங்கிட்டு வந்தது. அதோட என்ன செய்யறான், போட்டை கதவை மறந்து மேல வச்சிடான். அப்படி எல்லாம் ஆண்டவர் பலாக்கிரமான காரியங்களை செய்ய என்னைக்கு தன்னுடைய பிரதிஷ்டையை இழந்தானோ, தலைமுடி சிரைக்கப்பட்டதோ, அவ்வளவு தூரம் தூங்கியிருக்கான் பாருங்க. அந்த தெலீலாள் மடியில தூக்கம் கந்தையை விடுவிக்கும். அவ்வளவு அசதியா தூங்கியிருக்கான். தான் மொட்டை அடிக்கப்படுறது. சாத்தா அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேரை மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். தெரியல அவங்களுக்கு. வியாபாரம், தொழில், மேன்மை, டிஃபன் சென்டர், என்ன ஜூஸ் கடை, என்ன பாத்திர கடை, ஃபங்க்ஷன், தீபாவளி நேரம், போய்கிட்டே இருங்க. சாத்தான் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அப்படியே, இது அவங்க மேல உள்ள கோபம், எரிச்சல், ஆத்திரம் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அவங்க அப்படி ஒரு விசுவாசி ஆசீர்வாதமா இருக்கிறது தான் ஒரு ஊழியக்காரர் விரும்புவார், எவருமே. சரிங்களா? அவங்க நஷ்டம் அடைவதையோ அல்லது அவங்க பாடுபடுவதையோ அவங்க வேதனைப்படுவதையோ எந்த ஒரு ஊழியக்காரர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் காரணம் என்ன? சிம்சோன் கொடுத்திருந்த எல்லாவற்றையும் அவனுக்கு கிடைச்ச மாதிரி பெற்றோர் கிடைச்சிருந்திருப்பாங்களா? இல்ல. பாருங்கள் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் மறந்து இப்போ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நினைச்சு சொல்லுவாங்களே, நினப்பு தான் கெடுத்துருச்சு. அவங்களா நினைச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட காலம்தான். கிருபை நம்மை விட்டு எடுபடும், போயிடுச்சு.
பெலிஸ்தியர், இவ்வளவு நாள் எங்களுக்கு நீ போக்கு காட்டினியே, மகனே வா சொல்லி பிடிச்சு கொண்டு போய் எடுத்தான். பிரதிஷ்டை இழந்தான், பரிசுத்தத்தை இழந்தான், பலம் இழந்தான். 16வது அதிகாரத்துல எல்லாம் போடப்படும். பலம் இழந்தான், சுயாதீனம் இழந்தான். இவனால ஒண்ணும் செய்ய முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிருச்சு. ஒரு குழந்தை, ஒரு பொடிப்பைய இவனை நடத்துறான். இஸ்ரவேலை வழி நடத்தும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவனை நடத்தினான். நியாயாதிபதிகளின் அந்தஸ்து, இவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது. சிம்சோனா அப்படின்னு பயந்து நடுங்கினவர்கள் இப்பொழுது கேலி கூத்தா பார்க்கிறாங்க. தன் மேன்மையை இழந்தான், ஊழியத்தை இழந்தான், கண்களை இழந்தான். கண்ணை குருடாக்கி அவனை ஒரு கோமாளி மாதிரி ஆக்கிட்டான். அருமையானவர்களே, 10 காரியத்தை அவன் இழந்திருக்க, எல்லாம் போச்சு. அதுக்கு அவன் ஏன் அவன் இழக்க காரணம் என்ன? பெற்றோரை கனவீனப்படுத்தினான், பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கினான், பெருமை, தற்பெருமை. தற்பெருமைதான் பரத்திலிருந்து லூசிபர் கீழே விழத்தள்ளினது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எப்போதும் தேவ கிருபையிலே நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை பராக்கிரமான காரியங்களை செய்தாலும் அவருடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாகவே இருக்கிறது. கடைசியில ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் 2ஆம் விசை இறங்குகிற தேவன் இல்லையா? அப்படிதான் அவன் போயிட்டான். ஆனாலும் கடைசியில அவன் மனம் வருந்துகிறான். தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த கடைசி தருணத்திலே என்னுடைய ஜெபத்தை கேளும். என்னுடைய ஜீவன் மடிய போகிறது, அது இந்த பெலிஸ்தியரோடு மடியட்டும். தேவன் என்னை குறித்து வைத்த நோக்கம் இந்த நாளிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி தான் பிடித்திருந்த அந்த 2 தூண்களை அவன் மிகுந்த பலத்தோடு அசைக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வல்லமையாக இறங்கினார். அந்த தூண்கள் அசைந்து அந்த முழு மண்டபமே இடிந்து விழுந்து அவனோடு கூட 3000 பேர் மடிகிறார்கள். அவன் உயிரோடு இருந்து செய்த பராக்கிரமத்தை காட்டிலும் தான் சாகிற நேரத்திலே செய்த காரியம் மகா பெரியது. வேதம் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க நம்ம பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதுல கர்த்தர் அவனை எப்படி அவர் பயன்படுத்துகிறார் என்று 16:30 பாருங்க. உயிரோடு இருக்கிற போது அவனால் கொல்லப்பட்டவர்களை விட அவன் சாகும் போது, ஏனென்றால் அவனிடத்துல காணப்பட்ட கடைசி தருவாயிலே சில விதிவிலக்குகள் அப்படி இருக்கிறாங்க. எல்லா நேரமும் அப்படிப்பட்ட விதிவிலக்குகளை நாம சார்ந்து கொள்ள முடியாது. எக்ஸம்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். சிம்சோன் ஒரு விதிவிலக்கு. அருமையானவர்களே, கடைசி நேரத்தில் கர்த்தரண்டையில நோக்கம் நிறைவேறும்படி சாதிச்சுட்டான். உயிரோடு இருந்து கொன்றவர்களை பார்க்கிலும் அதற்காகவே அவன் பிரதிஷ்டையோடு அனுப்பப்பட்டான். வழியில சில தடுமாற்றங்கள் அப்படி எல்லாம் உணர்ந்தான். கர்த்தர் அர்த்தா எதிர்பார்க்க. பேதுரு அப்படித்தானே மறுதளித்ததை உணர்ந்தான். ஆண்டவர்கிட்ட ஒப்புரவானான். தேவன் அவரை பயன்படுத்தினார் இல்லையா? இன்றைக்கு நாமும் வழி விலகி போகும்போது அவன் மனம் திரும்பணும், ஆண்டவரிடையில வரணும். கர்த்தருடைய பந்தி அதற்காகத்தான். ரிகன்சைல் ஆகணும், தேவனோடு உறவு கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேற நம்மை அர்ப்பணிப்போம்.
ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காய் நன்றி. அநேகர் வர தடைப்பட்ட போதும் கர்த்தர் நீர் கொண்டு வந்திருக்கிற மேல வாலிபர்களுக்காக, ஜெசிகா, ஜாபேஸ், ஜோர்டன், மனோஜ், பிரதர் பீட்டர், பிரதர் சாமுவேல், செல்வராஜ் ஐயா, பிரதர் சந்திரமூர்த்தி, சிஸ்டர் ரேச்சல், ஒரே சுரேஷ் பொன்னையா சார், தவமணி அம்மா, சாரா, சிஸ்டர் சைலஜா, ஒரே விஜயம்மா, அனிதா, மீடியானுக்கா நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பல காரியங்கள் அப்படியெல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை தேவ சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறாங்க. அவர்களை குடும்பமாய் ஆசீர்வதியும். வருகிற நாட்களிலே சபையிலே நடைபெறுகிற ஆராதனைகள், ஜெப நேரங்கள், சிறப்பு கூட்டங்கள் கிரியை வெளிப்படட்டும், நாம் மகிமைப்படட்டும். வர 11ஆம் தேதி தாய்மார்கள் மற்றும் பிள்ளைகள் முகாம், 12ஆம் தேதி ஆராதனை, 13 திங்கள், 14 செவ்வாய் 2 நாளும் மாலை நேரங்களிலே சிறப்பு கூட்டம், செய்தி அளிக்க வருகிற பாஸ்டர் சர்க்குணம் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்தும், நாம் மகிமைப்படட்டும். கணம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.